சிறுத்தைகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தன்னுடைய தொலைபேசி வாயிலாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய காத்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தேமுதிக எம்எல்ஏக்கள் வந்து விஜயகாந்த் மீது அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து உங்களுக்கு கருத்தை பதிவு செய்யுங்க. மக்கள் நல கூட்டணியிலிருந்து தேமுதிக அதிகப்படியான இடங்கள் ஒதுக்கியிருக்கிற நிலையில அவங்க வெளியே இருக்காங்க. உங்களுடைய வெற்றி வாய்ப்பு சொல்லுங்க, அது பாதிக்குமா? தேமுதிகவிலிருந்து இருக்கிற அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது மாவட்ட செயலாளர்களோ தங்களுடைய அதிருப்தியை அவர்கள் தெரிவித்தது என்பது அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனை. ஆனால் இன்றைக்கு மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக இணைந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களுடைய விருப்பம் இன்றைக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. தமிழக அரசியலில் திமுக அதிமுக அல்லாத வெற்றி வாய்ப்பு கூடிய சாத்தியப்படக்கூடிய ஒரு அணி இன்றைக்கு தமிழக தேர்தல் களத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நிச்சயமாக மக்கள் நல கூட்டணி தேமுதிக இந்த கூட்டணி என்பது தமிழக அரசியல் களத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், வெற்றியை ஈட்டும்.